வணக்கம். நான் கவிதா. என்ன வீடியோ அப்படின்றத நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க. குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து ரூ. 1000 குடுக்குறாங்க இல்லையா? கவர்மெண்ட்லேருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு குடுக்குறாங்க இல்லையா? அது நெறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலவங்கலாம் வந்து வாங்கவே இல்ல. ஏன்? எதுக்கு? அப்படின்னு காரணம் தெரியாம நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர்லாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஜூலை 15ஆம் தேதி வந்து முகாம் போடுறாங்க. உங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லா இடத்துலயும் முகாம் போடுறாங்க. முகாம் போட்டு ஃபார்ம்லாம் வாங்குறாங்க. நீங்க கொண்டு போய் நீங்க ஃபார்ம் குடுக்கலாம். அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருந்த ரூல்ஸ்லேருந்து இப்போ பாதி எடுத்திருக்காங்க. என்னென்னா, இப்போ 4 சக்கர வண்டி வச்சிருந்தா அவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீங்க 4 சக்கர வண்டி வச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. ஓய்வூதியம் வாங்கினாலும் நீங்கள் ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆப்ஷன் இருக்கிறவங்கலாம் போய் நீங்கள் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணலாம். இது வந்து எங்கே முகாம் போடுறாங்க அப்படின்னா, அது வந்து கரெக்டாக எங்கே அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் ஜூலை 15ஆம் தேதி போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ரேஷன் பொருள் வாங்குறீங்க இல்லையா? அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் முகாம் எங்கே போடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல முகாம் போடுறாங்க. ஒரு 2, 3 ரேஷன் கடை சேர்த்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் ஃபார்ம் வந்து ஓகே ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு சொல்கிறதுக்காக 40 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 15ல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 40 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு காசு வருமா வராதா அப்படின்றது. சப்போஸ் அப்படி வரும், நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1000 மாதம் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் விடுபட்டு போச்சோ அவங்களாம் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். நானுமே அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்குமே விடுபட்டு போச்சு. நான் வந்து ஸ்ரீவர்ஷன் குழந்தை பிறக்கும்போது தான் அதை கொடுத்துட்ருந்தாங்க. என்னால் குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து விட்டுட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் தான் அப்ளை பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். நம்மள மாதிரி குடும்பத்துக்கெலாம் ரூ. 1000 கிடைக்கிறது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் 2 பேராவது யூஸ் ஆகும் இல்லையா? ரூ. 1000 கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குடும்பம் இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.